நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு தீய சக்திகளின் பாதிப்பு நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க இருக்கோம். ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அந்த பாதிப்புல இருந்து தங்களை காத்து கொள்றதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு எப்படி செய்யணும்னா, சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேய பெருமானுக்கு துளசி மாலை கட்டி 11 வாழைப்பழங்கள் படைத்து சிவப்பு நிற கயிறை ஆஞ்சநேயரின் பாதத்தில் சமர்ப்பித்து அதை அர்ச்சனை செய்து தங்களது கைகள்ல கட்டி கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது உங்களுடைய உடம்புலையோ உங்களுடைய குடும்பத்துக்கோ எந்த ஒரு தீய சக்திகளின் பாதிப்பும் ஏற்படாது. முடிந்த அளவு தினமும் சுந்தர காண்டம் படிங்க. சுந்தர காண்டம் படிக்கிறதுனால ஆஞ்சநேயரோட அருள் உங்களுக்கு ரொம்பவுமே கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுந்தரகாண்டம் படிப்பதற்கு நேரம் இல்லைனா உங்களுடைய மனதிற்குள்ள ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஆஞ்சநேயருடைய அந்த சிவப்பு நிற கயிறை நீங்க கையில கட்டிக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம்ன்ற மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ள ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த விதமான தீய சக்திகள், அதாவது ஏவல், பில்லி, சூன்யம், எப்படியாப்பட்ட செய்வினை கோளாறும் உங்களை நெருங்காது. ஆஞ்சநேய பகவானின் அருளோடு எந்தவித பாதிப்பும் இல்லாம நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நிம்மதியா இருக்கணும்னு நானும் இறைவனை வேண்டேன். நம சிவாய.